அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். சிரியாவில் உச்சக்கட்ட மோதல், சிரிய இராணுவ தலைமையகத்தை தரைமட்டமாக்கிய இஸ்ரேலிய தாக்குதல். சிரியாவில் கடுமையான மோதல் மூண்டுள்ள சூழ்நிலையில் அந்நாட்டின் இராணுவ தலைமையகத்தின் மீது இஸ்ரேல் பயங்கர விமான தாக்குதலை நடத்தியுள்ளது. சிரியாவில் டமாஸ்கஸ் நகரில் அமைந்துள்ள இராணுவ தலைமையகம் நேற்றைய தினம் குறிவைத்து தாக்கப்பட்டதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ள சூழ்நிலையில் இஸ்ரேலிய தாக்குதலில் சிரிய இராணுவ தலைமையகம் தரைமட்டமாக உடைந்து விழக்கூடிய காட்சிகளை ஊடகங்கள் ஒளிபரப்பியுள்ளன. சிரியாவில் ட்ரூஸ் இன மக்கள் அதிகம் வசிக்கும் ஸ்வைடா நகரில் சிரிய இராணுவத்திற்கும் ட்ரூஸ் இன படைகளுக்கும் இடையே மிக கடுமையான சண்டை நிறுத்தம் ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் அந்த சண்டை தீவிரமடைந்த சூழலில் ட்ரூஸ் இனத்தவர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் ஸ்வேதா மாகாணத்தில் அதே இனத்தை சேர்ந்த ஆயுத குழுவினருக்கும் பெரியுன் ஆயுத குழுவினருக்கும் இடையே தொடர்ச்சியாக மோதல் நிலை வந்தது. இருதரப்பினரும் பரஸ்பரம் தாக்குதல் நடத்திக் கொள்வது, எதிர்குழு உறுப்பினர்களை கடத்தி செல்வது ஆகிய சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தன. அதையடுத்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக அந்த பகுதிக்கு சென்ற அரசு படைகள் துருஸ் ஆயுத குழுவினருடன் மோதலில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் துருஸ் இனத்தவருக்கு ஆதரவாக இஸ்ரேல் ஸ்வேதா நகரில் அரசு படையினர் பீரங்கிகள் மீதும் அரசு படையினருடைய வாகன தொடரணி மீதும் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியதாக சிரிய மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. இதனிடையே சிரிய இராணுவத்தை குறிவைத்து நேற்றைய தினம் இஸ்ரேல் பல்வேறுபட்ட தாக்குதலை நடத்தியிருப்பதால் சிரியாவில் மிகப்பெரிய பதற்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. துருஸ் இன மக்களை பாதுகாக்கும் நடவடிக்கையாக இஸ்ரேல் இந்த தாக்குதல்களை நடத்துவதாக குறிப்பிட்டாலும் சிரியாவில் கோலான் கைட்ஸுக்கு பின்னர் மேலும் பல பகுதிகளை கைப்பற்றுவதற்கான ஒரு சதி திட்டமாகவே சிரியாவில் இந்த சாக்குப்போக்கை காரணம் காட்டி இஸ்ரேல் உள்ளே நுழைந்திருப்பதாக போரியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். சிரிய இராணுவ தலைமையகம் தரைமட்டமாக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் சிரியாவில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட இராணுவ முகாம்கள் மற்றும் இராணுவ நிலைகள் மீதும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியுள்ளது. மறுபுறத்தில் ட்ரூஸ் இன மக்களுக்கும் சிரிய படைகளுக்கும் இடையிலான மோதலில் 250க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவுடன் தொடர்ந்து வர்த்தகம் செய்தால் இந்தியா, சீனா, பிரேசில் ஆகிய நாடுகள் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என நேட்டோ அமைப்பின் தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரேசில், சீனா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் ரஷ்யாவுடன் தொடர்ந்து வணிகம் செய்தால் கடுமையான பொருளாதார தடைகளை சந்திக்க நேரிடும் என்று நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க செனட்டர்களை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே பேசுகையில், இந்தியா, சீனா மற்றும் பிரேசில் உள்ள தலைவர்கள் ரஷ்ய அதிபர் புடினை உக்ரைனுக்கு எதிரான போரில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வையுங்கள். நீங்கள் சீனாவின் அதிபராகவோ, இந்திய பிரதமராகவோ அல்லது பிரேசிலின் அதிபராகவோ இருந்து ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்து அவர்களின் எண்ணெய் மற்றும் எரிவாயு வாங்குவதை தொடர்ந்து ரஷ்ய அதிபராக இருக்கும் புடின் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் 100% உங்களுக்கும் பொருளாதார தடை விதிக்கப்படும். குறிப்பாக சீனா, இந்தியா, பிரேசில் நாடுகளுக்கு சொல்ல வருவது என்னவென்றால், டெல்லியில், பீஜிங்கில், பிரேசிலியாவில் வசிக்கும் அந்நாட்டு தலைவர்களும் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். புடினுக்கு போனில் தொடர்பு கொண்டு உடனடியாக அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட அழைப்பு விடுங்கள், இல்லையெனில் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுக்கு எதிராக போரிட்டு வரும் உக்ரைனுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இராணுவ ஆதரவை அறிவித்துள்ள சூழ்நிலையில் ரஷ்யா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு கடுமையான பொருளாதார தடை விதிக்கப்படும் என நேட்டோ அமைப்பும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெயின் கிட்டத்தட்ட 40% அளவுக்கு ரஷ்யாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றது. இந்தியா ஒருவேளை ரஷ்யாவில் எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் இந்தியாவுக்கு கடுமையான பொருளாதார சிக்கல்கள் ஏற்படலாம் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். ஏற்கனவே பிரிக்ஸ் அமைப்பில் சீனா, இந்தியா, ரஷ்யா, பிரேசில் போன்ற நாடுகள் பெரும் கூட்டணியை உருவாக்கியுள்ள சூழ்நிலையில் அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகளின் தடைகள் இந்த பிரிக்ஸ் நாடுகளை பாரிய அளவில் பாதிக்க வாய்ப்புகள் இல்லை என்றும் சில ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். உக்ரைன் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்துமாறு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு 50 நாட்கள் கெடு விதித்த சூழ்நிலையில் ட்ரம்பினுடைய எச்சரிக்கைகளை சற்றும் சட்டை செய்யாத ரஷ்யா உக்ரைன் மீது நேற்றைய தினம் ஒரே நாளில் மிக மோசமான தாக்குதலை நடத்தியுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா ஒரே இரவில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள், பீரங்கிகள் மூலம் பாரிய தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் நிறுத்தத்திற்கு 50 நாட்களுக்குள் ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் எனவும், இல்லையென்றால் ரஷ்யா மீது கடுமையான தடைகள் விதிக்கும் எனவும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் உக்ரைனில் ஏராளமான நகரங்களின் மீது ரஷ்யா நேற்று இரவு முதல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது.
ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள கிரீமியா பகுதிகளில் இருந்து ஸ்கந்தர் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாகவும் சுமார் 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலமாகவும் உக்ரைன் நகரங்களின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக உக்ரைன் விமானப்படையும் உறுதிப்படுத்தியுள்ளது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் சொந்த ஊரான கிரிவி மற்றும் வினிடிசியா, கார்கிவ் உள்ளிட்ட முக்கிய நகரங்களின் மீதும் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 2 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் ஏராளமானோர் படுகாயமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. அமெரிக்கா தலைமையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் மூலம் தீர்வு எட்டப்படாத சூழலில் உக்ரைன் மீதான தனது கோடைகால தாக்குதல்களை கடந்த சில வாரங்களாக ரஷ்யா அதிகரித்துள்ளது. இதனால் உக்ரைனுக்கு அதிகப்படியான வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்க நேட்டோ அமைப்பின் தலைவரும் ஒப்பந்தம் மேற்கொள்வதாக அதிபர் ட்ரம்ப் கடந்த ஜூலை 14ஆம் தேதி குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் 2022ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு மத்தியஸ்தம் செய்ய தயார் என போப் 14ஆம் லியோ அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் கனமழை, மெட்ரோ ரயில் நிலையத்திற்குள் புகுந்த வெள்ளம், வாகன போக்குவரத்து ஸ்தம்பிதம். அமெரிக்காவின் கனமழையால் முக்கிய நகரங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதியில் கனமழை கொட்டி தீர்த்து வருகின்றது. இதனால் நியூயார்க் மற்றும் நியூஜெர்சி பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கனமழையால் பல நெடுஞ்சாலைகள் மற்றும் சுரங்கப்பாதைகள் வெள்ளத்தில் மூழ்கின. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதால் அங்கு அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக நியூயார்க் நகரில் மெட்ரோ ரயில் நிலையத்திற்குள்ளும் வெள்ளம் புகுந்துள்ளது. வெள்ள நீர் புகுந்ததால் பயணிகள் இருக்கையில் இருந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றன. நியூயார்க், நியூஜெர்சியில் பிரதான சாலைகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கும் காரணத்தினால் பல நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து முற்றாக ஸ்தம்பிக்கப்பட்டிருப்பதாக அங்கிருக்கும் மக்கள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். கனடாவில் பெரும் அதிர்ச்சி, விமானம் கடத்தப்பட்டதால் முடங்கிய விமான சேவைகள். கனடாவில் சிறிய ரக விமானம் ஒன்று கடத்தப்பட்டதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து கனடாவின் முக்கியமான விமான நிலையங்களில் ஒன்றான வேன்கூவர் அனைத்துலக விமான நிலையத்தின் செயற்பாடுகள் நேற்றைய தினம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. வேன்கூவர் விக்டோரியா பகுதியில் செயல்படும் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிய செஸ்னா வகை விமானம் ஒன்று கடத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் கனடாவின் ராயல் மவுண்ட் போலீசாருக்கு நேற்று பிற்பகல் தகவல் வழங்கப்பட்டது. விமானம் வென்கூவர் அனைத்துலக விமான நிலையம் நோக்கி பறந்தது உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டன. அதேவேளை அந்த விமானத்தில் சந்தேக நபர் ஒருவர் மட்டுமே இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் பிற்பகல் 1:45 மணியளவில் குறித்த விமானம் வென்கூவரில் தரையிறங்கியதும் அதிலிருந்து ஒரே பயணியாக காணப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டார். அரசு ஊடகமான CBC வெளியிட்ட புகைப்படங்களில் தரையிறங்கிய செஸ்னா விமானத்தை பாதுகாப்பு வாகனங்கள் முற்றுகையிடப்பட்டதை காணலாம். குறித்த விமானம் விக்டோரியாவில் உள்ள ஒரு விமான மன்றத்தின் நிர்வாகத்தில் செயல்பட்டு வந்ததெனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தால் வென்கூவர் விமான நிலையத்தின் செயற்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதுடன் 9 உள்நாட்டு விமானங்கள் மாற்று திசைகளுக்கு திருப்பிவிடப்பட்டதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இந்நிலையில் இது தொடர்பான தீவிர விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அதேவேளை கனடாவில் கடத்தல் சம்பவங்கள் மிகவும் அபூர்வமாகவே பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கிழக்கு லெபனானில் நேற்றைய தினம் இஸ்ரேல் மேற்கொண்ட கடுமையான வான்வழி தாக்குதலில் 5 ஹிஸ்புல்லா போராளிகள் உட்பட 12 பேர் உயிரிழந்திருப்பதாக லெபனான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்கள் ஈரான் ஆதரவு பெற்ற குழுவான ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் தங்களை மீண்டும் நிலைநிறுத்த முயற்சிப்பதற்கு எதிரான கடுமையான எச்சரிக்கையாகும் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. மேலும் இஸ்ரேலினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலை லெபனான் பாதுகாப்பு வட்டாரங்கள் உறுதிப்படுத்தி இருப்பதுடன் இறந்தவர்கள் அனைவரும் ஹிஸ்புல்லாக்களின் உடைய போராளிகள் என்பதை உறுதிப்படுத்தவில்லை. இஸ்ரேலிய இராணுவம் பெக்கா பள்ளத்தாக்கு பகுதியில் ஹிஸ்புல்லாவின் உயரடுக்கு ரத்வான் போராளிகள் பயன்படுத்தும் பயிற்சி முகாம்களையும் ஆயுதங்களை சேமிக்கும் கிடங்குகளையும் இந்த வான்வழி தாக்குதலில் குறிவித்ததாக தெரிவித்தது. ஆனால் இஸ்ரேலின் தாக்குதலில் பல பொதுமக்களின் உட்கட்டுமானங்கள் சேதப்படுத்தப்பட்டிருப்பதாக லெபனான் ஊடகங்கள் தெரிவித்துள்ளதுடன் பெக்கா பிராந்தியத்தின் ஆளுநரான பஷீர் கோதர் உயிரிழந்தவர்களில் 7 பேர் சிரிய நாட்டவர்கள் என்றும் அவர்கள் சிரியாவில் இருந்து அகதிகளாக லெபனானுக்கு வந்த அப்பாவி பொதுமக்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். லெபனானில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள சூழ்நிலையில் ஹிஸ்புல்லாக்கள் ஈரானுக்கு ஆதரவாக போரில் குதிக்கலாம் என்ற அச்சம் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்துவதற்கு ஏதுவாக அமைந்ததாக தெரிவிக்கப்பட்டாலும் லெபனான் மீது தங்களுடைய இறையாண்மையை மீறி தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கு லெபனான் அரசின் அலட்சியமே காரணம் என
பலரும் கண்டனம் வெளியிட்டுள்ளார்கள். சிறையில் எனக்கு ஏதாவது நடந்தால் அதற்கு இராணுவ தளபதி அசீம் முனீர் தான் பொறுப்பு. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் பரபரப்பு வாக்குமூலம். 2023ஆம் ஆண்டிலிருந்து சிறையில் இருக்கும் தௌரிக்-இ-இன்சாப் கட்சித் தலைவர் இம்ரான்கான் சிறையில் பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஒரு வழக்கில் அவர் விடுதலை பெற்றாலும் மற்றொரு வழக்கில் கைது என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக அரசின் சதி நடவடிக்கையால் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரை விடுவிக்கும் வகையில் பிடிஐ கட்சி தொண்டர்கள் பாகிஸ்தான் பிரதமர் மற்றும் இராணுவ தளபதி அசீம் முனீருக்கு எதிராக ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் மிகப்பெரிய இயக்கத்தை தொடங்க இருக்கின்றார்கள். இந்த நிலையில் சிறையில் இருக்கும் எனக்கு ஏதாவது நடந்தால் அதற்கு இராணுவ தளபதி அசீம் முனீர் தான் பொறுப்பு என இம்ரான்கான் தெரிவித்துள்ளார். சமீப நாட்களாக நான் சிறையில் மோசமான நடவடிக்கைகளை எதிர்கொண்டு வருகின்றேன். எனது மனைவி புஷ்ரா பிபியும் அதேபோன்ற நடவடிக்கைகளைத்தான் எதிர்கொண்டு வருகின்றார். அவருடைய அறையில் இருக்கும் டிவி கூட ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. சிறை கைதிகளுக்கான அடிப்படை உரிமைகள் கூட எங்கள் இருவருக்கும் மறக்கப்பட்டுள்ளது. எனது கட்சியினருக்கு தெளிவான தகவலை கொடுத்துள்ளேன். சிறையில் எனக்கு ஏதாவது நடந்தால் அதற்கு அசீம் முனீர் தான் பொறுப்பேற்க வேண்டும். எனது வாழ்நாள் முழுவதையும் சிறையில் கழிக்க தயாராகிவிட்டேன். ஆனால் கொடுங்கோன்மை மற்றும் அடக்குமுறைக்கு முன் தலை வணங்குவது என்ற பேச்சுக்கு இடமில்லை. எந்த சூழ்நிலையிலும் இந்த அடக்குமுறை அமைப்புக்கு பாகிஸ்தான் மக்கள் ஒருபோதும் அடிபணிய வேண்டாம் என்பதுதான் எனது செய்தி என்று இம்ரான்கான் தெரிவித்துள்ளார். ஈரான் இஸ்ரேல் இடையே ஏற்பட்ட 12 நாள் போரின் போது ஈரானின் பதிலடி நடவடிக்கைகளில் இஸ்ரேலின் 30 விமானப்படை உயரதிகாரிகள் கொல்லப்பட்ட சம்பவம் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. ஈராக்கிற்கான ஈரானின் முன்னாள் தூதர் இந்த தகவல்களை அம்பலப்படுத்தியுள்ளார். இது இஸ்ரேலிய ஆட்சியில் விமானப்படைக்கு மிகப்பெரிய அடியாகும் என்று ஈராக்கிற்கான ஈரானின் முன்னாள் தூதர் காசன் கசௌமி தெரிவித்துள்ளார். 12 நாள் போர் தொடர்பான சிறப்பு நேர்காணலில் ஈரான் நடத்திய துல்லியமான தாக்குதலில் 30 இஸ்ரேலிய விமானிகள் கொல்லப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ஆட்சிக்கு இது ஒரு சிறிய விடயம் அல்ல என்றும் இஸ்ரேல் விமானப்படைக்கு இது மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஈரான் உடனான போரை இஸ்ரேல் நிறுத்துவதற்கு இதுவும் ஒரு காரணம் என அவர் தெரிவித்தார். இதுவரை டெல் அவீவ் ஆட்சியால் பல விவரங்கள், ஈரானால் ஏற்பட்ட பல்வேறுபட்ட சேதங்கள் தணிக்கை செய்யப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானில் ஆட்சி மாற்றம் மற்றும் அமெரிக்கா மீண்டும் அந்த நாட்டிற்கு திரும்புவதே எதிரியின் முதன்மையான நோக்கமாக இருந்ததென்றும் அதை ஈரானிய மக்களும் ஈரானுடைய புரட்சிகர காவலர் படையும் இணைந்து முறியடித்திருப்பதோடு இஸ்ரேலுக்கு பலமான அடியை கொடுத்திருப்பதாகவும் அவர்கள் விடயங்களை தணிக்கை செய்திருப்பதால் இஸ்ரேல் இராணுவத்துக்கு ஏற்பட்ட பெரும் இழப்புகள் வெளியே தெரிய வரவில்லை என்றும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலைப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.